பாரத தேசத்தில் நாகர் வழிபாடு என்பது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ள ஒரு வழிபாடாகும். சகல ஜீவராசிகளிலும் அந்தர்யாமியாக பகவான் உறைவதால் சாஸ்திர ரீதியாகவும் சர்ப்பத்தை ஆராதிக்கும் வழக்கம் உண்டு. சிவபெருமான் நாகங்களை அங்கங்களில் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறார். அம்பாளின் சிரசில் குடையாகவும் ஸ்ரீ மகாகணபதியின் திருமேனியில் ஆபரணமாகவும் நாகம் உள்ளது. முருகப்பெருமானின் காலடியிலும் நாகம் இருப்பதை நாம் காணலாம். ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியன்று நாக சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாக சதுர்த்தி விரதம் குழந்தைகளின் நலனிற்காகவும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. பொதுவாக இது பெண்களுக்குரிய விரதம் என்றாலும் தம்பதியராகவும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம். கருப்பு எல்லை வெறுக்காமல் ஊற வைத்து வெல்லத்துடன் சேர்த்து எள்ளுருண்டையும் பாலும் நிவேதனம் செய்யவும். முக்கியமாக இப்பூஜைக்கு கருமை நிற நிவேதனமும் வெள்ளை நிற நிவேதனமும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின் மஞ்சள் தூள் கலந்த நீரில் கற்பூரம் வைத்து ஆரத்தி காண்பிக்கவும். 8 முறை பிரதட்சணம் செய்து வாசுகி, தக்ஷகன், காளிங்கன், மணிபத்ரகா, ஐராவதம், திருதராஷ்டிரா, கார்கோடகா, தனஞ்சயா என அஷ்டநாகங்களை பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்யவும்.